ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து க்ளீனிங் vlog. லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஊக்கி பிராண்ட்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து க்ளீனிங் எசென்சியல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் எது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் டெஸ்ட் பண்ணேன். அதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பேக் சைடு வந்து எதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து படித்து பார்க்காம நான் யூஸ் பண்ணது தான் நான் பண்ண தவறு. ஃபஸ்ட்டு நான் ஹவுஸ்ஹோல்ட் ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஸ்ப்ரே அண்ட் வைப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தது. அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த டேப்பை. எதுவுமே மாறின மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நைட்டு நேரத்தில் க்ளீன் பண்ணனால அப்படியே கொஞ்சம் சோம்பேறித்தனத்தில் அதை படிக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் அந்த ப்ராடக்ட்டில் பின்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்து படித்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது. டஃப் லைம் ஸ்கேல் ஸ்ப்ரே அண்ட் ஸ்க்ரப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தது. அதில் வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் டேப்பு, ஷவரில் இருக்க டேப்பு, எல்லா டேப்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஷவர்லலாம் நம்ம வரும்ல டேப், அது எல்லாத்துலேயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறதுக்குலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஸ்ப்ரே பாட்டிலை வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஹவுஸ்ஹோல்டு ஹார்ட் ஸ்டெயின்ஸ்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து பேக் சைடு வந்து கிச்சன் ஆயில் ஸ்டெயின்ஸு, ஃபுட் ஸ்டெயின்ஸு, இப்போ ஏதாவது பிக்கிள், டர்மரிக் பவுடர் ஏதாவது கொட்டிடுச்சுன்னா அதில் வந்து கரை மாதிரி ஏதாவது பட்டுருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து போக்குறதுக்காக இருக்கட்டும். குழந்தைங்க க்ரையான்ஸ்லாம் கிறுக்கி விளையாண்டாங்கன்னா செவுத்துலலாம் பட்டுருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது ஒட்டியிருந்தோம், அதோட மார்க்ஸ் இருந்ததுன்னா அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் சோப்புனால அந்த வெள்ளையாக திட்டு ஆகணும், அதெல்லாம் வந்து போக்குறதுக்கு. அந்த மாதிரி தெளிவாக டீட்டெயில்டாக வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதை வந்து படித்து பார்க்காமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதான் என்னோடய தப்பு. அப்புறம் இந்த டேப் க்ளீன் பண்ணுற அந்த ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததில் டஃப் லைம் ஸ்கேல் அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே அண்ட் ஸ்க்ரப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ப்ரே அண்ட் வைப் அப்படின்ற இடத்துல ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணால் போகும் அப்படின்ற மாதிரியும், ஸ்ப்ரே அண்ட் ஸ்க்ரப்ன்ற இடத்துல ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் தொடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா நல்லா பளிச்சுன்னு மாறிச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கு இப்போ நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஃப்ரென்ஸு. கவுண்டர் டாப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக ஒரு திட்டு மாதிரி படிஞ்சிருந்தது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ரிமூவ் ஆகிருக்கு. பேக் சைடு அந்த டைலில் ஒரு கரை மாதிரி இருக்குது, அது போக்கணும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். அதுவுமே இந்த ஸ்ப்ரேயில் வந்து சூப்பராக போயிடுச்சு. லைட்டாக தான் ஸ்க்ரப் பண்ணேன், ரொம்ப அழுத்தம் கொடுத்து போட்டு கை வலிக்கலாம் தேய்ச்சிக்கிட்டு இல்லை. அடுத்து வந்து நான் நேராக பாத்ரூமில் இருக்க டேப்ஸ்க்கு போயிட்டேன். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு தண்ணி பட்டு இந்த மாதிரி வெள்ளையாக படிஞ்சு போய் ஒரு மாதிரி பழைய டேப் மாதிரி ஆகிட்டு. இதை ஸ்டார்டிங்லேருந்தே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பாத்ரூம் க்ளீன் பண்ணுற டைல்ஸ் லிக்விடே வந்து ஊற்றி ஹார்பிக்காக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிஸ்டோ பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தோம்ல அந்த லிக்விடாக இருக்கட்டும், அது எல்லாமே ஊற்றி நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். க்ளீன் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி அந்த வெள்ளை திட்டு திருப்பி வந்துடும். இதுலேயே அது மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஏன்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் விட்டாவே அதில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. ஸ்ப்ரே பண்ணியிருந்ததுலேயே அந்த கரையெல்லாம் போயிட்டு பளிச்சுன்னு மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கே இதெல்லாம் வந்து போகுது, அப்படியே போனாலும் திருப்பி தொடச்சதுக்கப்புறம் அந்த வெள்ளையாக தான் திட்டு தெரியும் எப்பவும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ரிசல்ட். கண்டிப்பாக ஒரு மேஜிக் க்ளீனிங் லிக்விட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு. இவ்வளோ நாளாக இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் க்ளீனிங் லிக்விட்லாம் மாற்றி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனி வந்து பார்த்திங்கன்னா அதனாலே நிறைய கரை வந்து அதிகமாக படிஞ்சு போயிருந்துச்சு. இனி வந்து நம்மளுக்கு இதில் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சாவே நல்லா போயிடும், பளிச்சுன்னு எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதனால் ரெகுலராக இனிமேல் வந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ண இந்த க்ளீனிங் ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கையில் எதுவுமே க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணாமே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எதனாலனா மெயினாக அதை நான் செக் பண்ணணுன்றதுக்காக தான். அவங்க வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா எதுவுமே ஹார்ஷான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்றத தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு நெடி ஏற ப்ராப்ளம்லாம் இருக்காது, ஸ்கின் சேஃப் அப்படின்னும் கொடுத்துருந்தாங்க. அதனால் நமக்கு கையிலலாம் எதுவும் அலர்ஜி ஆகாது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும், ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் க்ளவுஸ்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த டேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு இப்போ நல்லாவே சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நான் இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாமல் விட்டுருந்தேன், அதனால் அந்த இடத்துல கரையாக இருந்துச்சு. அது லைட்டாக கையால் தொடச்சதுக்கே போயிடுச்சு பாருங்களேன். அந்த மாதிரி தான் அங்கங்கே டைல்ஸ்லாம் நல்லா வெள்ளையாலாம் சில இடத்துலலாம் படிஞ்சு போயிருந்தது. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் சரியாக எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. டாய்லெட் பவுல் க்ளீனர் வந்து பார்த்திங்கன்னா 2மே நான் யூஸ் பண்ணினேன். சேம் ரிசல்ட் தான். ரொம்ப நாளாக இந்த கரை படிஞ்சு போயிருக்கு அப்படின்றதுனால உடனே போகாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் ரெகுலராக நான் க்ளீன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டாய்லெட் பவுல் க்ளீனருக்கு வந்து நான் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். டேப் க்ளீனருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு உப்பு கரை எவ்வளோ அதிகமாக படிஞ்சிருந்தா கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டஃப் லைம் ஸ்கேல் ஸ்ப்ரே அண்ட் ஸ்க்ரப் அந்த ஊக்கி பிராண்டோட ஸ்ப்ரே அது வந்து வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் நீங்கள் ஏதாவது க்ளீன் பண்ண போகிறீங்க, இல்லை இந்த மாதிரி தரையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாக திட்டு படிஞ்சிருக்கு, சோப்புனால் வந்த திட்டு இது. அதே மாதிரி கதவுக்கு, பாத்ரூம் கதவுக்கு பின்னாடியும் படிஞ்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் சோப்பு தான், உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் கொடுத்து தேய்ச்சி எடுத்தோன்னா வரும். நார்மலாக வந்து ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிறப்பே இந்த மாதிரி பவுடராக வருது, இப்படியே க்ளீன் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது வந்து அந்த மாதிரி வராது. எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிட முடியாது. அப்படியே இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சாலும் போகாது, வெள்ளையாகவே தான் இருக்கும். இதுக்கு வந்து இந்த போக்குறதுக்கு தான் நம்மளுக்கு ஹவுஸ் ஹோல்டு ஹாட் ஸ்டெயின்ஸ் ஸ்ப்ரே அண்ட் வைப்னு கொடுத்துருந்தாங்களோ அதை தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் வைப் பண்ணலை. எனக்கு வந்து டேரெக்டாக வைப் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக போகிற அளவுக்கு ஸ்ட்ரெயின்னு தோணல. அதனால் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரப் கொடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கலை. பொதுவாகவே வந்து நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா அந்த லிக்விடோட ஸ்மெல்லு வந்து எனக்கு எப்போவுமே அலர்ஜியாக இருக்கும். ஏன்னா தான் கைக்கு க்ளவுஸ் போட்டுருவேன். சில நேரம் கையில் வந்து க்ளவுஸ் போடாமல் அந்த லிக்விட் நான் யூஸ் பண்ணுறேன், கையில் அப்படியே ஃபுல்லாக தோல் உறிஞ்சிடும், அந்த ப்ராப்ளம் இருக்கும். இந்த லிக்விடில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு வாசனை வந்து நல்ல ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸில் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. கையிலையுமே எதுவுமே அலர்ஜி ஆகலை. கதவுக்கு பின்னாடிலாம் அவ்வளோ வெள்ளையாக படிஞ்சு போயிருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் நான் நிறைய க்ளீனிங் லிக்விட் போட்டு இதே மாதிரி தான் போட்டு தேய்ச்சி எடுப்பேன். தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு பார்த்தா நல்லா பளிச்சுட்டு இருக்கும். அந்த ஈரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் அது வெள்ளையாக திட்டாக தான் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடச்சிது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் இந்த மாதிரி கரையெல்லாம் இருக்குன்னா ஈஸியாக போகுது. பக்கெட்டில் அதிலலாம் போக்குறதுக்கு வந்து இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஹாட் ஸ்டெயின் ஸ்ப்ரே அண்ட் வைப் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அகைன் அந்த கரை லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் தேய்க்காமல் விட்டுருந்தது, அதையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு தொடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு. ஸ்டார்டிங்கில் ஃப்ளோர் வந்து நான் காட்டியிருந்தேன்ல, அப்போ வந்து அங்கங்கே வெள்ளையாக தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் இப்போ வந்து ஓரளவுக்கு சூப்பராக கிளியர் ஆகிட்டு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா இன்னும் 100% வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து 90% வரைக்கும் ரிசல்ட் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 2 நாளாக வந்து நான் பாத்ரூமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். திருப்பி அந்த மாதிரி வெள்ளையாக அந்த மாதிரி படிகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இனி வந்து ரெகுலராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் இருக்க கரையெல்லாம் போக்குறதுக்கு சொல்லியிருந்தாலும் இதில் க்ரையான்ஸில் வந்து பாப்பா நிறைய கிறுக்கிருந்தாங்க. பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெயிண்ட்லாம் வந்து கொட்டி அது மாதிரிலாம் ரொம்ப மோசமாக பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நார்மலாக ஸ்க்ரப் பண்ணுறப்போ வந்து அவ்வளோ சீக்கிரம் போகவே இல்லை. இப்போ இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன். ஹவுஸ் ஹோல்ட் ஹாட் ஸ்டெயின் ஸ்ப்ரே அண்ட் வைப் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்க மாதிரி வைப் பண்ணால் போகுமா அப்படின்றது தெரியல. நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் நல்லா பளிச்சுன்னு இருக்குன்றதுனால. பாப்பா வந்து இந்த ஸ்டடி டேபிளை வந்து ட்ராயிங்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அதனால் கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறம் தூக்கி போட்டுடலாம்னு நினச்சேன். இப்போ இதை பார்க்குறப்ப தூக்கி போடவே மனசு இருக்காது, அந்தளவுக்கு சூப்பராக மாறிடுச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கு எல்லா இடங்கள்லையுமே க்ளீன் பண்ணப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஊக்கி பிராண்ட்லேருந்து ஒரு 2 ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். அமேசானில் வந்து இப்போ May 2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேட் சம்மர் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு May 7 வரைக்கும் நம்மளுக்கு லைவில் இருக்க போகுது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1500+ டாப் பிராண்ட்ஸில் வந்து 3 lakhs+ ஸ்டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினிமம் 50 to 80% வரைக்குமே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நானும் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ரிவ்யூ வந்து பண்ணிகிட்ருக்கேன். அமேசானில் வந்து ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து 4 வீடியோ நம்ம பண்ணுறோம். அதில் இது 3rd வீடியோ. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ வந்து நேற்று நான் அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்லோ பிராண்ட்லேருந்து ஒரு 2 ஹேண்ட்பேக் வந்து வாங்கியிருக்கேன். 2 வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸில் தான் 569K நான் எடுத்திருந்தேன். ஏன்னா நிறைய 569 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹேண்ட்பேக்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்லலாம் இருந்தது. சரி சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு 2 இது வந்து சேம் ப்ரைஸில் இருக்க மாதிரி எடுத்திருந்தேன் வேறு டிசைனில். 2மே வந்து சேம் சைஸ், சேம் உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பார்ட்மெண்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ராக கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து 3 கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்றில் மட்டும் உள்ள ஒரு குட்டி ஜிப் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஒரு குட்டி காயின் பவுச் மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த டிசைன் மட்டும் தான் வந்து மற்றபடி பேக்கோட சைஸ், குவாலிட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான். ஃபேக்ஸ் லெதர் மெட்டீரியலில் நான் வாங்கினப்போ 569 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ ஒரு 10 ருபீஸ் என்னமோ குறைஞ்சிருக்கு, 559 இருக்குது. இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகுமான்றதெல்லாம் தெரியல. அதனால் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா ட்ராப் ஆகுதா எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஷாப்பிங் வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூக்காக தான். அதனால் யாரும் வந்து நான் வாங்கணும்னு கம்பல்லாம் பண்ணலை. வாங்கணுன்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறப்ப அப்படின்றனால ஷேர் பண்ணியிருக்கேன். டிசைனில் மட்டும் இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொடுக்கல. கலர்ஸ்லேயுமே வந்து ஒவ்வொரு டிசைன்லேயும் எக்கச்சக்கமான கலர் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது.
நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பேக்கில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் இருந்தது. இதுக்கு முன்னாடி காட்டின அந்த கிரே கலரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு பாட்டம். இதில் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. எனக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற பேக்னா தான் பிடிக்கும். உங்களுக்குலாம் எப்படி இருந்தால் பிடிக்கும்? ஸ்டிஃபாக இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து டாக்டர் எக்ஸ்ட்ரா சாஃப்ட். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லிப்பர் எடுத்திருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிமார்ட்லேருந்து மேட் வாங்கிட்டு இருந்தப்போ நான் சொல்லியிருந்தேன் லெக் பென்னு. அதை வந்து ஒரு ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து ஹெல்த் செப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறப்பையுன்னு. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நானுமே வந்து அதை யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். வீட்டுக்குள்ளே எப்போவுமே ஸ்லிப்பர் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இன்னும் செட் ஆகவே இல்லை. அதனால் வாங்குகிற ஸ்லிப்பர்லாம் அப்படியே கிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டேன். இந்த டைம் கூட வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டிங்க்கு வந்து ஒரு ஸ்லிப்பர் வந்து நான் வாங்கினேன். அப்போ வந்து அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் வந்து இந்த ஸ்லிப்பர் கண்ணில் மாட்டினுச்சு. இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு நம்ம வந்து வெளியிலலாம் போட்டு போகிறப்பே சாஃப்டான ஸ்லிப்பர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி மேக்ஸ் பிராண்ட்லேயும் பேட்டா பிராண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் டிசைன் இருக்கிற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குது, இது அதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்ட்டு இதை வந்து நான் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா சைடில் வந்து அந்த பெல்ட் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அதில் ஃபிக்ஸ்டாக இருக்கும் மற்ற பிராண்டில். இதில் வந்து நம்மளுக்கு வெல்க்ரோ டைப்பில் ஓப்பன் பண்ணி மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஹீல்ஸ் மாதிரி இருக்க ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து அவ்வளோவா நான் லைக் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லிப் ஆகாமல் வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது மாதிரி தான் பார்ப்பேன். இது ஆர்த்தோபெடிக்கில் மெமரி ஃபோம் இருக்கிற மாதிரி ஸ்லிப்பர்ன்றனால டக்குன்னு சரி ட்ரை பண்ணிடலான்ட்டு வாங்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. இது வந்து 1099 ரூபா. அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இது மாறுது அப்படின்றதுலாம் தெரியல. அதனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபியூச்சரில் வேணால் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இதில் யூகே சைஸ் வந்து 6 வந்து பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு எப்போவுமே எல்லாமே ஆன்லைனில் நம்ம வாங்குறப்ப ரெகுலராக எல்லா பிராண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். 6 யூகே சைஸ் வந்து எனக்கு செட் ஆகிடும். நம்ம ஒன்ஸ் மட்டும் ஃபஸ்ட் டைம் வாங்குறப்ப தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா அது எனக்கு நம்மளுக்கு ஃபிட் ஆகிட்டா இப்போ 6 யூகே வந்து எப்போவுமே எனக்கு ரெகுலராக எல்லா பிராண்ட்லேயும் எந்த மாதிரி டிசைனில் எடுத்தாலுமே செட் ஆகிடுது. ஸ்ட்ராப் வந்து ஒரு ஆலிவ் க்ரீன் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இதுலேயே நிறைய கலர் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்லேருந்து கிஃப்டிங்காக ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன்னு சொன்னால் அதுதான் நான் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம இதுவுமே 6 யூகே சைஸ் தான் எடுத்திருந்தோம். இதே சேம் ஆர்த்தோபெடிக் ஸ்லிப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீல் டைப் வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த பார்டரில் வந்து பிங்க் வருதுல, அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்போ 399 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ வந்து செக் பண்ணப்போ ப்ரைஸ் வந்து 365 ட்ராப் ஆகிருக்கு. இந்த டீல் டைமில் நீங்கள் வாங்கணுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வியர் பண்ணுறதுக்கு என்ன தான் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே ரெகுலராகவே வந்து ஸ்லிப்பரோடய சுற்றணும் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்குலாம் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறது வந்து பிடிக்குமா? அப்படி பண்ணதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னா நீங்கள் அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வந்து எக்கோ ரைட் ஸ்டோர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 100% ஆர்கானிக் காட்டனில் வந்து டூத் பேக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து காம்போவாக 2 பீஸ் இருக்கிறது வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். சிங்கிள் பீஸாக கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். சிங்கிள் பீஸாக வாங்கினா 379 வந்தது, காம்போனா 599. அப்போ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி தானே, நம்மளுக்கு கண்டிப்பாக 2 பேக் தேவைப்படுது அப்படின்றதுனால தான் சேர்த்து காம்போவாக வாங்கிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ ஒரு டூத் பேக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து நல்லா ஒயிட் கலராக பார்த்து வாங்கிட்டேன். கவு டிசைன் இருக்க மாதிரி. இதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ வீடியோவில் வந்து நான் காட்டியிருந்தேன். அது வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கிறனால ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ வந்து நல்லா அழுக்காகுது. அதனால அடிக்கடி துவைக்கிற மாதிரி இருக்குது. துவைக்கிற அன்றைக்கி டக்குனு எங்கேயா வெளில கிளம்புனா அது காய்கறிகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. அதுக்காக சரி எக்ஸ்ட்ரா ஒரு பேக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஷாப்பிங்லாம் போனால் ஒரு பேக் மட்டும் பத்துறது இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு பேக் நம்ம ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா டக்குன்னு ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம்ல. இதெல்லாம் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு போகிற பேக்கில் எந்த ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போனாலும் அதுக்குள்ள அப்படியே சொருவிட்டு போய்க்கலாம். அதுக்காக தான் சரி 2 பேக்காக வாங்கிக்கலான்ட்டு நான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜிப் கம்பார்ட்மெண்ட் தான். சென்டராக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் கம்பார்ட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி எதுவும் டிவைடர்லாம் பண்ணலை. ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு டிவைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஜிப் இருக்காது. அதில் வந்து ஒரு 3 பட்டன்ஸ் மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறனால எங்கேயாவது ஏதாவது விழுமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இதில் அந்த பயம் கிடையாது நம்மளுக்கு. ஆனால் உள்ளேயும் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் வேரியன்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிரிண்ட் இருக்க மாதிரி அவைலபிளாக இருக்குது. நான் வந்து 2 பிளாக்கில் ஒயிட் பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து நான் சூஸ் பண்ணேன். இதுலேயே வந்து ஒயிட்லேயும் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒயிட் அழுக்காகுதுன்றனால தான் அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நான் பிளாக் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நம்மளுக்கு என்ன தான் அழுக்கானாலும் அந்தளவுக்கு தெரியாது, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஷாப்பிங்க்கு மட்டும் இல்லை, காலேஜ் கோயர்ஸ் கூட வந்து நீங்கள் புக்ஸ் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வெயிட்லாம் தாங்காது, ஓரளவுக்கு லிமிட்டடாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எங்கேயாவது டக்குன்னு ஒரு ஃபைல் ஏதாவது வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐடியாவில் தான் வந்து வாங்கியிருக்கேன்.
ஃபைலை வந்து உள்ளே வச்சு பார்த்தேன், கரெக்டாக உள்ளே அடங்குது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணவும் முடியுது. அந்தளவுக்கு இது நல்லா இருக்குது. அவ்வளோதான், இதெல்லாம் தான் இன்றைக்கி ரிவ்யூ பர்பஸ்க்காக நம்ம வாங்கி இந்த ப்ராடக்ட்ஸ். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.